இந்த ஆரஞ்சு மரம் வந்து எங்க பாட்டி வீட்ல இருக்கு. இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. குட்டி குட்டியா இருக்கும். அனித்த பார்த்தோனே எங்க மாமா பசங்க 2 பேரும் அவன தூக்கிக்கிட்டாங்க. ஈவினிங் ஃபுல்லா அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணான். ஈவினிங் டார்க் ஆனத வந்து வெடிக்கலான்னு சொல்லிட்டு வெடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து பாம்பு மாத்திரை. இது வந்து 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும். நான்லாம் சின்ன வயசுல நெறைய வெடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க மாமா பொண்ணு, மாமா பையன் எல்லாருமே சேர்ந்து வெடி போட்டுட்டு இருந்தோம். இது வந்து ஒரு கேமரா வெடி இருந்தது. அது வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபிளாஷ் வரும்ல, அந்த மாரி வரும் அப்டி சொன்னாங்க. அதே மாரி வந்துருது. நாங்க வெடி போடும்போது அண்ணித் வந்து எங்க பாட்டி, எங்க அத்தை, எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் மாமா வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அன்வித்த வந்து ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோம். அப்புறம் மாமாவும் ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்ததும் எங்க பெரிய அத்தை வந்து வந்திருந்தாங்க கடைக்கு போயிட்டு. உடனே அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தான். மாமா வந்து டின்னருக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க சாப்பிடும்போது அன்வி தூங்கிட்டு இருந்தான். நாங்க சாப்பிட்ட முடிக்கையும் அன்வித் வந்து எந்திரிச்சுட்டான். தொட்டில இருந்தே எங்க பாட்டி கூட வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் இந்த மாரி. அன்வித்க்கு இப்பலாம் வந்து சவுண்ட் மேக் பண்ணி விளையாடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி விளையாடும்போது கையில பட்டுடுச்சு. அப்புறம் அழுதுட்டு இருந்தான். அன்வித் கையில ஒரு ₹100 வச்சிருந்தான். எங்க மாமா பொண்ணு வந்து அவன்ட்ட கேட்டுட்டே இருந்தா. அவன் குடுக்கவே இல்ல. அன்வித் எங்க பாட்டி கூட நல்லா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நைட்டே. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். தேங்க் யூ.